Hi, hello, and good morning to one and all, and welcome to Sparks Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க டேரக்டா நியூஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் புதுசா ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, உத்தரப்பிரதேசில் புதுசா ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ரேஷன் பீதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் பீதியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ரேஷன் பீதியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உல்ஃப் இருக்கு இல்லையா, உல்ஃப் ஓகேங்களா, அந்த உத்தரப்பிரதேசில் மீசி தீசில் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வாழ்றாங்க. ஓகேங்களா, மீசி தீசில் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வாழ்றாங்க. அந்த மக்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்குங்க. அதுல கிட்டத்தட்ட 6 குழந்தைகளும் ஒரு பெண்மணியும் அவரோட 30 பேரும் காயப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால இந்த ஓநாய்களை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பேதியா அப்படிங்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஆப்ரேஷன் பீதியாங்கிறது எந்த ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா அது உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, இப்போ இது கரண்ட் அஃபேர்ஸ். ஆப்ரேஷன் பேதியாங்க கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டா போகும்போது இப்போ உல்ஃப்னு வரும்போது இதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்ஃப் வந்து லீஸ்ட் கவுன்சர்ன்ல இருக்குங்களா, லீஸ்ட் கன்சர்ன்ல இருக்கு. லீஸ்ட் கன்சர்ன்ல இருக்குங்களா. இப்போ இந்த லீஸ்ட் கவுன்சர்ன்ல ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ்ல இந்த உல்ஃப் இருக்கு. இது இந்தியாவோட இதுல இந்த உல்ஃப்ங்கிறது எந்த ஷெடியூல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்டர்நேஷனல் லெவலுங்க. இது இன்டர்நேஷனல் லெவலில் கொடுக்கக்கூடிய வைல்ட் லைஃப் பாதுகாப்புக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் தான் இந்த லீஸ்ட் கன்சர்ன்ங்கிறதுங்களா, ஐயூசிஎன் ரெட் டேட்டா லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் இதில் லீஸ்ட் கன்சர்ன் இந்தியாவில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 1972 நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். அதில் 6 ஷெடியூல் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தமாக 6 ஷெடியூல் இருக்கும். அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி 4 ஷெடியூல் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இதில் ஷெடியூல் 1ல தான் இந்த அனிமல் பாதுகாக்கப்படுது. ஓகேங்களா, ஷெடியூல் 1ல தான் இந்த உல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்க. ஓகேங்களா, உல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஓகேங்களா, இதில் இந்த ஷெடியூல் 1ல வேற என்னென்ன அனிமல் நம்ம பாதுகாக்கிறோம், பேர்ட்ஸ் பாதுகாக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம பிளாக் பக்கும் பண்ணுறோம். பிளாக் பக், ஸ்னோ லெப்பர்ட், இது எல்லாமே ஷெடியூல் 1ல வருது. ஷெடியூல் 1ல வருது. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். இது இந்தியாவோட கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வித் சப்ஜெக்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெடியூல் 1ல உல்ஃப் இருக்கு. அதுக்கு ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா லீஸ்ட் கன்சர்ன். ஆப்ரேஷன் பேதியாங்கிறது எந்த ஸ்டேட்ல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது இன்னைக்கான நியூஸ் முக்கியமானது. அடுத்து போயிடலாம். முக்கியமாக ஒரு அவார்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிளீனஸ்ட் சிட்டி அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா, கிளீனஸ்ட் சிட்டி அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவார்டை யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா சூரத் சிட்டி. ஓகேங்களா, இது என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வச் சுர்வேக்ஷன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்வச் சுரக்ஷன் அவார்டு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் சிட்டி, மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்காகவும் ஏர் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காகவும் அதில் பியூர் கிளீனாக இருக்கிற சிட்டி எது அப்படின்னு சொல்லி வருஷம் அவார்டு கொடுப்பாங்க. இது எந்த வருஷத்துலேருந்து அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2016 இந்த அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது யாருன்னா சூரத். ஓகேங்களா, சூரத் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. செகண்ட் எந்த ஊர் வந்திருக்குன்னா ஜபல்பூர் வந்திருக்கு. தேர்டு ஆக்ரா வந்திருக்கு. ஓகேங்களா, தேர்ட் ஆக்ரா வந்திருக்கு. ஓகேங்களா, இதுல டாப் 10ல நம்ம தமிழ்நாடுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட் இருக்கா இல்ல ஒரு சிட்டி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 10ல தமிழ்நாட்டுல இருந்து எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா, டாப் 10ல தமிழ்நாட்டுல இருந்து எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்வச் சுரக்ஷா அவார்டு அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த ஸ்வச் சுரக்ஷா அவார்டுங்கிறது இண்டோர் இருக்குங்களா. இண்டோர் அப்படிங்கிறது எந்த இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இண்டோர் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மத்திய பிரதேஷ்ல இருக்குங்க. இந்த சூரத் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா குஜராத்ல இருக்குங்க. குஜராத் இருக்குங்க. இது ரெண்டுமே தான் ஜாயிண்டா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஜாயிண்டா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதாவது இதுல எப்படி அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூரத் கொடுப்பாங்க. செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர் கொடுப்பாங்க. ஓகேங்களா, டேரக்டா செகண்ட் கிடையாதுங்க, டேரக்டா தேர்ட் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேர்ட் அவார்டு அப்படிங்கிறது தான் ஜபல்பூர் போயிருக்கு. தேர்டு தான்
ஜபல்பூர் போயிருக்கு. ஓகேங்களா, இப்படிதான் உங்களுக்கு அவார்டு இருக்கும். அவார்டு வந்து செகண்டுன்னு ஒன்று இருக்காதுங்க, ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா, ஜாயிண்டட் அலாங் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது சூரத் இண்டோர் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே கான்சிக்யூட்டிவ் டைமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, கான்சிக்யூட்டிவ் டைமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதில் இந்த இண்டோர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தொடர்ந்து 6 வாட்டி வாங்கிட்டு இருக்குங்க. இந்த கிளீனஸ்ட் சிட்டி அவார்டுங்கிறது தொடர்ந்து 6 தடவை கண்டினியூஸாக இந்த இண்டோர் அப்படிங்கிற ஏரியா ஒன்று வாங்கிட்டு ஒரு சிட்டி வாங்கிட்டு இருக்கு. இது இம்பார்ட்டன்ட்ங்க. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது எந்த வருஷத்துலேருந்து கொடுத்து காமிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 2016. இந்த ஸ்வச் சுரக்ஷா அவார்டு அப்படிங்கிறது என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் இந்த ஸ்வச் சுரக்ஷன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியதோட ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது இந்த வருஷம் இண்டோரும் சூரத்தும் ஜாயிண்டாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இண்டோருங்கிறது மத்திய பிரதேசில் இருக்குது, சூரத்துங்கிறது குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, இதில் டாப் 10லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அடுத்து விஷன் NXT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசாக ஒரு ஏஐ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் தான் இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, விஷன் NXT has successfully designed an indigenous trend forecasting system called Deep Vision. ஓகேங்களா, அதாவது இப்போ ட்ரெண்டில் என்ன மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் போடுறோம், என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த எல்லாமே ட்ரெண்ட் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஸ்டம் கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, AI அண்ட் EA அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, இதை தான் புதுசாக விஷன் NXT அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் தான். ஓகேங்களா, இது புதுசாக உருவாக்கப்பட்ட ஏஐ. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஹேஸ் இஷ்யூட் அன் ஆப்ரேஷன் லைசன்ஸ் ஃபார் அன் அரப் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர். அரபோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு லைசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அரபோட புதுசாக நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்க. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம், பராக் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேங்களா, பராக் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பராக் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்கிறது. ஓகேங்களா, இந்த பராக் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ரியாக்டர் எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரியாக்டர் இருக்குங்க. ஓகேங்களா, 4 ரியாக்டர் இருக்குது. அதோட கெப்பாசிட்டி 5600. ஓகேங்களா, அதோட கெப்பாசிட்டி 5600. ஓகேங்களா, இதுதான் 5வது இடத்துல இருக்குங்களா, 5th ஆஃப் த கண்ட்ரிஸ் கரண்ட் இன்ஸ்டால்டு ஜென்ரேஷன். இந்த 5600 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு 4 ரியாக்டரோட 5வது இடத்துல இருக்க கண்ட்ரி தான் இந்த UAEயில் இருக்க இந்த பராக் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேங்களா, இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இல்லை, இப்போ உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ UAEயோட லேண்ட் பவுண்டரிஸ் என்ன, லேண்ட் பவுண்டரிஸ் இல்லை பார்டர் கண்ட்ரிஸ் அல்லது பார்டர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு SSCயில் கேட்பாங்க. ஓகேங்களா, பார்டர் கண்ட்ரிஸ் சொல்லி தான் உங்களுக்கு SSCயில் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பார்டர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வருதுன்னா ஓமனும் சவுதியும். ஓகேங்களா, ஓமனும் அண்ட் சவுதி. ஓகேங்களா, இங்கே இருக்கு இல்லையா ஓமன் அண்ட் சவுதி. ஓகேங்களா, இது 2 தான் UAEயோட லேண்ட் பார்டர். அண்ட் இது லேண்ட் லாக்டு சிட்டியா அப்படின்னு லேண்ட் லாக் கண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இது லேண்ட் லாக் கண்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, இது லேண்ட் லாக் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்து இது உங்களுக்கு ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. ஓகேங்களா, வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே தான் இன்னைக்கான டேங்க. வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் அதாவது தற்கொலைக்காக எதிரான ஒரு டேவை தான் நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா, செப்டம்பர் 10. இதே மாதிரி வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படிங்கிறது எதை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா அக்டோபர் 10. ஓகேங்களா, அக்டோபர் 10 வந்து நம்ம வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. தேங்க்யூ.